தேர்ஸ்டே ஆனால் எனக்கு ஒரு புது எனர்ஜி வந்துடும். அன்றைக்கி எவ்வளோ வேலை பண்ணாலும் டயர்டே ஆகாது. மேபி அன்றைக்கி கொஞ்சம் பக்திமயமாக இருக்கனாலே என்னவோ தெரில. இந்த ஹஸ்பண்ட் கிட்டலாம் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் டைம் அண்ட் டேட்டோட பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சு பாயிண்ட்டை பிடிச்சி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த கிச்சனுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ஒரு 10 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது. அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் என்ன எடுக்க வந்தங்கிறதையே மறந்துடுறேன். அதுலேயும் இந்த ஃப்ரிட்ஜு கிட்டலாம் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு லிட்ரலி என்னன்னே தெரியாமல் திரும்ப கிச்சனுக்கு போயிட்டு ஞாபகம் வந்து எடுக்க வருவேன். எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கான்னு தெரில. தேர்ஸ்டே ஆனால் ஏதாவது பிரசாதம் பண்ணுவேன். அதெல்லாம் இப்போ டிஃபால்ட்டாக கருப்பு கவுனி அரிசி பாயாசனே மாற்றிட்டேன். வெறும் பால்லலாம் பண்ணால் இது நல்லா இருக்காது. தேங்காய் பாலில் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதை மாற்றினதுக்கான இனியொரு ரீசன் என்னென்னா, எங்கள் வீட்டில் இருக்க பெரிய குழந்தை இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து நான் நார்மலாக ஸ்வீட் இல்லாமல் கொண்டு போனால் என் கையில் விச பாட்டில் பார்த்த மாதிரி பதறி ஓடிடுவாங்க. அதுவே இதில் ஏதாவது ஒரு தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஸ்வீட்டுன்னு நினச்சிட்டு கப்புன்னு குடிச்சிருவாங்க. என் குழந்தைக்கு கூட எந்தெந்த டிஷ்ஷை எது கூட இன்கார்பரேட் பண்ணணும்னு இவ்வளோ தூரம் யோசிச்சதில்லை. ஆனால் என் கணவருக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சிட்டே தான் இருக்கேன். இனியும் யோசிச்சுட்டு தான் இருப்பேன் போல்.